ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமாரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு ஸ்மால் கிச்சன் டூர் பார்க்கலாம். அதாவது சீட் போட்ட வீட்டில் தான் என்னுடைய சின்ன கிச்சன் டூர், அதாவது ஓப்பன் கிச்சன் டூர். நம்ம பார்க்கலாம் எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். எடுத்ததும் நம்ம இது வந்து வாசல் இதாக இருக்கா. வாசல்லேருந்து நம்ம போனோன்னா நான் இதில் ஒரு பக்கெட் வச்சுருக்கேன். அதில் வந்து வேஸ்ட் தான் வச்சுருப்பேன். அடுத்து வந்து இந்த பக்கம் வந்து டைனிங் டேபிள் வந்து இருக்குது. அதில் வந்து நம்ம பசங்க வந்து பாத்திரம் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கழுவி வைப்பேன். அந்த கூட தான் இருக்குது. மாதிரி நம்ம ஸ்டாண்ட் இருக்குது, அவ்வளோதான் அதில் இருக்குது. இந்த பக்கம் வந்து இதில் வந்து இந்த இருக்குது பார்த்திங்களா, இதில் கொஞ்சம் கண்ணாடி தாள்லாம் வச்சு ஒரு பேப்பர் வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே எடுத்துக்கிடுவேன். இதில் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து இருக்குது. அடுத்து இதில் வந்து வாஷிங் மிஷின் வந்து இருக்குது. அதுலேயே நாங்கள் வச்சுட்டோம். இதில் ப்ளக் வந்து நாங்கள் தான் வச்சோம், அதனால் அது இருக்குது. இந்த சைடில் வந்து ஒரு கரண்ட் அடுப்பு இருக்குது. அதுக்கு பிறகு அதில் பக்கத்தில் வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் இருக்குது. அவ்வளோதான். இது இவ்வளோ நாங்கள் இதில் கெட்டினோம். முந்தி வந்து இப்படிலாம் இல்லை. அந்த பழைய வீடு வந்து கொஞ்சம் இந்த பழைய வீடு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருந்தது. ஒரு அடுப்பு ஒரு செல்ஃபு ஒன்றுமே கிடையாது. நாங்கள் தான் அதுக்கு பிறகு எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் வச்சுக்கிட்டோம். இப்படி வச்சுருக்கோமா. பிறகு இந்த இதுக்கு கீழே தளமும் நாங்கள் தான் போட்டுக்கிட்டோம். நம்மளுக்கு தேவையான அளவு, ஏன்னா தளம்லாம் உடஞ்சி எடுத்து அப்படி இருந்தது, அந்தளவு போட்டோம். இல்லை கீழே வந்து அடுப்புக்கு கீழே, அதாவது நம்ம வாஷிங் மிஷின் லிக்யூடும் பாத்திரம் கழுவம்லாம் அந்த விம்ஜெல் லிக்யூடும் இருக்குது. அதுதான் மறுபடியும் சோப்பு அதெல்லாம் இருக்குது. இந்த கேஸ் சிலிண்டருக்கு மேலே ஒரு தோசைக்கல் வந்து வச்சுருக்கேன். தோசைக்கல் வந்து 2 எண்ணம் உண்டு. ஒரு இரும்பு கல்லும் உண்டு, ஒரு வந்து நான்ஸ்டிக் மாதிரி இருக்கும்ல அதுவும் உண்டு. அதனால் மறுபடியும் ஒரு அலுமினியம் மாதிரி சில்வர் மாதிரி இருக்கும்ல அந்த இதுவும் உண்டு. நான் வந்து கரண்ட் அடுப்பில் வைக்கிறதுக்கு தான் அந்த இரும்பு தவா அந்த இரும்பு தோசைக்கல் வச்சுருக்கேன். அவ்வளோதான். அப்புறம் இந்த சைடில் வந்து இதில் வந்து மிக்ஸி வந்து இருக்குது. அது வந்து இதுலேயே ப்ளக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் அது அந்த பக்கம் போகிறதுக்கு, அதனால் அந்த பக்கம் அது ஒரு வாசல் இருக்கா. இந்த சைடில் வந்து ஒரு அடுப்பு கொடுத்துருக்கோம். நம்ம வீட்டில் பழைய வீட்டில் இருந்தது அந்த அடுப்பு தான். அதே மாதிரி அடுப்பை நாங்கள் வீட்டுக்குள்ளேயே போட்டுட்டோம். புகைக்குழாய் அடுப்பு தான். இப்படி இருக்குதா. அந்த அடுப்பில் நம்ம சமையல்லாம் பண்ணிக்கிடலாம். அதனால் அந்த இது இருக்குது. இதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு உப்பு புளி மறுபடி கல் உப்பு தூள் உப்பு எல்லா உப்பும் இருக்கும். அப்புறம் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், பாமாயில், மறுபடியும் நல்லெண்ணெய், நெய், இதுவெல்லாம் அதில் இருக்குது. அதெல்லாம் ஒரு ஸ்டாண்டில் வச்சு அதில் வச்சுருக்கேன். நான் ஒன்றுமே க்ளீன் பண்ணலை. நார்மலாக எங்கள் வீடு எப்படி இருக்குமோ அதைத்தான் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். இதுக்கு கீழே கொஞ்சம் விறகு போட்டுக்கிடுவேன். மறுபடியும் அலுமினிய பாத்திரம், நம்ம மாவு இருக்கிற பாத்திரம், மறுபடியும் என்னுடைய பானை அதெல்லாம் அதில் கீழே இருக்குது, தெரியுதா. அதான் அதில் இருக்குது. அப்புறம் இதில் வந்து பக்கெட் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து 3 பக்கெட் அரிசி இருக்குது. அதுக்கு பிறகு நம்ம செங்கல்பட்டு ரைஸு, மாதிரி பொன்னி ரைஸு, மறுபடி பச்சரிசி, அந்த 3 கிலோ இதாக இருக்குது. மறுபடி பின்னாடி வந்து கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ்க்கு உள்ளது, மறுபடியும் வந்து கொஞ்சம் கிராசரி அந்த இது இருக்குது. மாதிரி கருப்பட்டி, அந்த சில்வர் சின்னது இந்த இருக்குது பார்த்திங்களா, அதில் கருப்பட்டி இருக்கும். அதுக்கு பிறகு அந்த வெல்லம் இருக்குது. அந்த இதெல்லாம் சீனி அதெல்லாம் மீதி உள்ளது எல்லாமே அந்த வாடிக்கையில் போட்டு வச்சுருப்பேன். அதில் வந்து புளி இருக்குது. அவ்வளோதான். அதில் கொஞ்சம் கிராசரி இருக்குதுன்னு நல்லா அது இருக்குது. கிராசரினா கடுகு, சீரகம், வெந்தயம், அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இதில் இருக்கும். இந்த இருக்குது பார்த்திங்களா. இந்த இருக்குது பார்த்திங்களா, இதில் வெந்தயம் இருக்குது. இதில் கொஞ்சம் ஜாமான் இருக்கும். அவ்வளோதான். அது இருக்குதா. அப்புறம் இந்த பக்கம் வந்து கிரைண்டர் வந்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம கவுண்டர் டாப் வந்து இப்படி தான் இருக்குது. அதில் 2 காஃபி போட்ட பாத்திரம் தான் இருக்குது. அதில் மறுபடியும் அவங்க அப்பாவுக்கு அதில் கொஞ்சம் கடலை ஊற வச்சுருக்கேன், அது இருக்குது. இப்படி இருக்குது. இந்த சிங்குக்கு மேலேயே இதில் நான் ஒரு செல்ஃப் வந்து வச்சுருக்கேன். அதாவது நம்ம பாத்திரம் ஸ்டாண்டு. இதுலேயே நான் கழுவி வச்சேன் அப்படின்னா அப்படியே சிங்கில் கீழே வந்துடும். தண்ணி ஒன்றும் அப்படியே ரொம்ப ஒன்றும் துருலாம் பிடிக்காது, மறுபடியும் உப்பு கரையும் படியாது, நல்லா அப்படியே இருக்குது. இந்த பக்கம் வந்து ஃபில்ட்ரு வச்சுருக்கேன். நம்ம இந்த அடுப்பு பக்கத்தில் இந்த சைடில் ஃபில்ட்ரு வச்சுருக்கேன். அதுவுமே நல்ல வசதியாக இருக்குது. அதுக்கு பிறகு இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு 4 செல்ஃப் வந்து வச்சோம் பார்த்துக்கிடுங்க. மேலே வந்து கொஞ்சம் தேவையில்லாத பொருட்கள், அதை தேவையில்லாதனா எப்போமாவது எடுக்கிறது அது இருக்குது.
அதில் மேலே உள்ளதில் யாராவது வந்தாங்க அப்படின்னா தேவைப்படும் பார்த்துக்கிடுங்க. அந்த மாதிரி மறுபடியும் நம்ம பாட்டில் ஐட்டங்கள் அந்த பிளாஸ்டிக் டப்பா அதெல்லாம் தூக்கி அதில் போட்டு வச்சுருக்கேன். மறு ஐஸ்கிரீம் டப்பா அப்படி அந்த இதெல்லாம் அதில் இருக்குது. அதுதான் இதில் இருக்குது. அந்த நம்ம எடுக்காத குக்கர் அந்த மாதிரி ஐட்டங்கள் அதில் இருக்குது. மறுபடியும் இந்த செல்ஃபில் வந்து தட்டு நம்ம வீடியோக்கு எடுக்கிற அந்த தட்டு 3 அறை மாதிரி இருக்கும்ல அது. மறுபடி குக்கர், நான் சாதம் வைக்கிற பானை, மறுபடி அரிசி நம்ம களைவோம்ல அந்த இது, மறுபடியும் இட்லி தோசை போடுறது, மாவாட்டி வைக்கிறது அந்த மாதிரி இது. புட்டு பாத்திரம், நம்ம இட்லி சட்டி, மறுபடியும் இதில் வந்து மரக்கட்டை, கரண்டி அந்த மாதிரி எல்லாமே இருக்குது அந்த சிவப்பு கலர் ட்ரேயில். கீழே வந்து நம்ம வத்தல் பொடி, மல்லிப்பொடி அதெல்லாம் திரிச்சு வச்சுருப்போம்ல அது இருக்குது. பின்னாடி 2 ஹாட் பாக்ஸ் இருக்குது. அதில் வந்து மாங்காய் வத்தல், மறுபடி சுண்டக்காய் வத்தல் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் பின்னாடி உள்ள டப்பாவில் இருக்குது. மாதிரி இதிலலாம் எல்லாமே நம்ம அதாவது டீ தூள், காஃபி தூள், மறுபடி எல்லாமே அதில் இருக்குது. நம்ம தேவையுள்ள பொடி ஐட்டங்கள் அந்த மாதிரி. மறுபடி இதிலலாம் ராஜ்மா அது இதுன்னு எல்லாமே அப்படி இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் கோதுமை ரவை வந்து வச்சுருக்கேன், அது இருக்குது. இதில் வந்து இந்த உளுந்தம்பருப்பு வந்து இருக்குது. உளுந்தம்பருப்பு இருக்குது. அடுத்து இதில் வந்து கொண்டக்கடலை இருக்குது. இதில் வந்து சிறுபயிறு இருக்குது. இதில் வந்து துவரம்பருப்பு இருக்குது. இதில் வந்து இது வந்து கருப்பு கொண்டக்கடலை இதில் இருக்குது. அதை வந்து இப்போ திறக்க முடியலை. இதில் வந்து கருப்பு கொண்டக்கடலை இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் கருப்பு கொண்டக்கடலை இருக்குது. அவங்களுக்கு ஊற வைப்போம்ல அதனால். இதில் வந்து வெள்ளை கொண்டக்கடலை இருக்குது. அப்புறம் இதில் மாவு இருக்குது. அரிசி மாவு, கோதுமை மாவு, புட்டு மாவு, மறுபடி பருப்பு, நம்ம துவரம் பருப்பு வந்து ரேஷனில் கிடைக்கிற பருப்பு இருக்குது. அப்படி கொஞ்சம் சாதனங்கள். இதில் வந்து நம்ம மீதி ஓப்பன் பண்ணிவிட்டு மீதி வச்சுருப்போம்ல, அதாவது ரவை, மைதா, கடலை மாவு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அதில் இருக்குது. அதெல்லாம் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்தா இதுலேயும் அதில் கொஞ்சோண்டு அரிசி தான் போட்டிருக்கேன். பச்சரிசி கொஞ்சம் இருக்குது, நல்ல பச்சரிசி. அங்கே கீழே ரேஷன் பச்சரிசியாக இருந்துச்சு. அடுத்து வந்து இதில் சுகர் இருக்குது. இதுலேயும் சுகர் தான் இருக்குது. கொஞ்சம் தட்டி வச்சுருந்தேன், அந்த அது இருக்குது. அடுத்து வந்து இந்த இருக்குது பாருங்கள், இதுலேயும் சுகர் தான் இருக்குது, இதுலேயும் சுகர் தான் இருக்குது தெரியும். அடுத்து வந்து அதில் உளுந்து இருக்குது. மறுபடியும் இந்த பாட்டில் அவ்வளோமே எதுக்காக எப்படி வச்சுருக்கேன்னா, நம்ம பட்டாணி எல்லாமே இந்த பாத்திரத்துலலாம் இருக்குதா, அப்போது அதை எடுத்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இன்றைக்கி என்னது ஊற வைக்கணும்னு பார்த்து வச்சுக்கிடுவேன். ராஜ்மா, மொச்சை, மறுபடி கொண்டக்கடலை, சிறுபருப்பு, அடுத்து அந்த ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. கடலை, நிலக்கடலை, பட்டாணிலே 2 பட்டாணி, மஞ்சள் பட்டாணி உண்டு, பச்சை பட்டாணி அது. அப்புறம் பொரிகடலை இருக்குது. அப்புறம் கான்மாவு அதில் வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு கருப்பு கொண்டக்கடலை அதெல்லாம் இருக்குது. மறுபடியும் இதில் மசாலா ஐட்டங்கள்லாம் திரித்து வச்சுருக்கேன். மேலேயுமே அது ஊறுகாய் பொடி, இது வந்து ஊறுகாய் பொடி, சோடா பொடி, இது வந்து பிரியாணி மசாலா, அடுத்து காயப்பொடி, அது சுக்கு பொடி, அதெல்லாம் ஒன்றும் வைக்கலை. அதே மாதிரி கீழே மிளகு, பெப்பர், மிளகு பொடி, இதில் வந்து சீரகப்பொடி, இதில் வந்து சாம்பார் பொடி, ரசப்பொடி, மாதிரி சிக்கன் மசாலா, சிக்கன் 65, மறுபடி கரம் மசாலா, மறுபடி மஞ்சள் தூள். இதில் வந்து ஒரு சில இது நான் திரிச்சது, சாம்பார் பொடி அதெல்லாம் கடையில் தான் வாங்கினது. சிக்கன் மசாலா, மறுபடியும் நம்ம சிக்கன் 65க்கு பொரிக்கிறது அதெல்லாம் நானே கார்ன்மாவெலாம் போட்டு அப்படி விரசி வச்சுருவேன், வத்தத்தூள், மிளகுத்தூள்லாம் போட்டு. அதனால் அதுவும் அதில் இருக்குது. மறுபடியும் இதில் வந்து 2 கிராசரி டப்பா வச்சுருக்கேன். இது வந்து ஒன்று வந்து நம்ம வந்து கடுகு, சீரகம், வெந்தயம் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஏன்னா ஒன்றும் ஃபில் பண்ணி வைக்கல. இன்றைக்கி வந்து சண்டே, அதனால் காலையில் என்ன இதுன்னு இருக்கேன், சாயங்காலம் தான் என்ன ஃபில் பண்ணி வைப்பேன் பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முந்தி. இதில் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, கடுகு, சீரகம், வெந்தயம், பெருஞ்சீரகம், காய் எல்லாமே இதுலேயும் வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு இந்த சைடில் வந்து நம்ம கரம் மசாலா ஐட்டங்கள் எல்லாமே இருக்கும். இந்த இருக்கா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நம்ம மறுபடி பிரிஞ்சி இலை, ஜாதி பத்திரி அந்த மாதிரி அன்னாச்சி பூ எல்லாமே இதில் இருக்கும். இந்த 2 டப்பாவும் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படுற போது யூஸ் பண்ணிக்கிடுவேன். பின்னாடி பாட்டில் இருக்கா, அதில் கொஞ்சம் ரப்பர் இருக்குது. அதுக்கு பிறகு அதில் வந்து அந்த மீல் மேக்கர், அதில் வந்து இட்லி பொடி இருக்குது. மேலே வந்து சுக்கு பவுடர் தான், நல்லா கொஞ்சம் பரபரன்னு இருக்கும்ல, அந்த இதை தட்டி வச்சுருக்கேன். அது அவ்வளோதான் இருக்குது. இது இவ்வளோ இருக்குது. இந்த பக்கம் கத்தி வச்சுருக்கேன், அந்த பக்கம் ஸ்டாண்டு, நம்ம அதாவது ஸ்பூன் ஸ்டாண்ட் இருக்குது. அதிலேயே கத்திரிக்கோல் அதெல்லாம் போட்டிருக்கேன். நம்ம சொம்பு எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் ஜார் இருக்குது. இதில் வந்து டப்பா, நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்போம் பார்த்தீங்களா டப்பா, அந்த மாதிரி டப்பா எல்லாமே அதில் இருக்குது. இது இவ்வளோ தான் இந்த செல்ஃபு. தேவையுள்ள ஜாமான் எல்லாமே இதில் வந்துடும், அவ்வளோதான். அப்புறம் அப்படியே கீழே பார்த்தா
இதுலேயுமே கடலை மாவு அந்த மஞ்சள் கலர் டப்பாக்குல கடலை மாவு மைதா மாவு அந்த மாதிரி மாவு ஐட்டங்கள் இருக்கும். அதுக்கு பிறகு சேமியா அப்படி ஏதாவது வாங்கினேன்னா இருக்கும். அதில் வந்து வத்தல் இருக்குது, கீழே வந்து எடை மிஷின் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம கூடை அதெல்லாம் இருக்குது. பின்னாடி பசங்களுக்குள்ள பாட்டில்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. இதில் வந்து இருக்குது பார்த்தீங்களா. இதில் மஞ்சத்தூள் கிடக்கு, 1 2 நம்ம எடுக்காமல் போட்டுருக்கோம்ல அதெல்லாம் இருக்கும். இதில் வந்து சம்பா ரவை இருக்குது, இதில் வந்து இந்த சேமியா போயிட்டுருக்கு. இதெல்லாம் இதில் கொஞ்சம் கிடக்குது. அப்புறம் வந்து இந்த சைடில் வந்து இது அப்பளம் பொரிச்சு வைக்கிற டப்பா. அதுக்கு பிறகு அது வந்து அது ஒரு பக்கெட் இருக்குது. இதுலேயும் கிராசரி ஐட்டங்கள் போட்டு வைக்கிறது. நான் வந்து அரிசி என்னதும் போட்டு வச்சுக்கிடுவேன். 26 கிலோ எடுத்தால் இதில் போட்டு வச்சுக்கிடுவேன். குறைய நம்ம 10 கிலோ பையெலாம் எடுத்தால் இந்த டப்பாவில் போட்டு வச்சுடுவேன். அதனால தான் அதை வச்சுருக்கேன். இங்கே வந்து மண் பாத்திரங்கள் இருக்குது. உள்ளே வந்து அலுமினிய பாத்திரங்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பாத்திரங்கள் அதெல்லாம் இருக்குது. மண்சட்டி நிறைய மண்சட்டி எனக்கு உண்டு. அதாவது பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு, மீன் குழம்பு வைக்கிறதுக்கு, இறைச்சி வைக்கிறதுக்கு, கூட்டு வைக்கிறதுக்கு, அவிக்கிறதுக்கு, பொரிக்கிறதுக்கு அப்படி தனித்தனியாக உண்டு. அதனால் எல்லா மண்சட்டியுமே அதில் தான் இருக்குது. பெரும்பாலும் எங்கள் ஊரில் மீன் வந்து அவிப்போமா, அதனால் அவிக்கிறதுக்காக பாத்திரங்கள் அப்படி இருக்குது. அவ்வளோதான் எங்களுடைய கிச்சன் வந்து இவ்வளோ தான். அதாவது சின்ன கிச்சன் தான், ஆனால் ஸ்மால் கிச்சன் தான். கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். எனக்கு வந்து பிடிச்சிருந்து கிச்சனை நாங்கள் எங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாற்றிக்கிட்டோம். ஒரே செல்ஃப்லேயே நான் எல்லா அதாவது நிறைய செல்ஃப் இருக்கும். இதில் வந்து நான் வந்து அந்த செல்ஃபை இது வந்து 4 எண்ணம் தான் இருக்குது. அதிலேயே எனக்கு தேவையுள்ளது வச்சுட்டேன். இதே நான் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் வந்து மீதியாக இருக்குது. அவ்வளோ இது பாத்திரங்கள் இருக்குது. அதனால் இப்படி தான் இருக்குது என்னுடைய கிச்சன். கிச்சன் வந்து ஸ்மால் கிச்சன். உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஏதாவது இதை மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். என்னுடைய வீடு வந்து சின்ன வீடு தான். இந்த வீட்டில் எப்படி எப்படிலாம் வச்சுருக்கேன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.